ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் கம் கணபதையே நமஹ. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சென்றிருக்கோம். இன்றைய தினம் 822வது நாமாவளியாக ஓம் வசவே நமஹ. முருகப்பெருமான் இந்த நாமாவளி உயிர்கள் அனைத்துக்கும் இருப்பிடமாய் இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. வஸ் அப்படின்ற கிரியாபதத்திலிருந்து வரக்கூடியது தான் வசிக்க, இருக்க, குடியிருக்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அது இருப்பதற்கான, தங்க, இருக்கிறதுக்கு இடம், இதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்படி இறைவன் தான் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருக்கார். அதனால தான் இறைவனை தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்ற. அவருக்குள்ள எல்லா உயிர்களும் இருக்குது, எல்லா உயிர்களுக்குள்ளும் அவர் இருக்கார். அதை இறைவன் தூரமாகவும் இருப்பார், அருகிலையும் இருக்கார் அப்படின்னா. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? அணுவுக்கு அணுவாக இருப்பார், அப்பாலுக்கு அப்பாலாக இருப்பார். அவருடைய இலக்கணங்கள் எல்லாம் பார்த்தோம். அதில் விசேஷமாக இறைவன் எப்படியெல்லாம் இருக்கார்னா, நம்ம பார்க்குற அனைத்து உயிர்களுக்கு ஆதாரமாக இருக்கார். அத்தனை உயிர்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறதால தான் அடியார்களெல்லாம் இறைவனை வர்ணிக்கும் பொழுது அப்பர் சுவாமிகள் அழகாக வர்ணிப்பார். எல்லா உலகமும் ஆனாய் நீயே, ஏகம்ப மேவி இருந்தாய் நீயே, நல்லாரை நன்மை அறிவாய் நீயே, ஞானச் சுடர் விளக்காய் நின்றாய் நீயே, பொல்லா வினைகள் அறுப்பாய் நீயே, புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே, செல்வாய செல்வம் தருவாய் நீயே, திருவையார் அகலாத செம்பொன் ஜோதி அப்படின்னு வர்ணிப்பார். லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமாவளி அழகானது. ஜென்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்தி தாயின்யே நமஹா அப்படின்ற நாமாவளி வரும். அப்படி இந்த ஆத்மா எத்தனையோ பிறப்பெடுத்து பல துன்பங்களையெல்லாம் அடைந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு இடமாக அம்பாலே இருக்கலாம். அந்த உயிர்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்து திருப்பி அந்த ஞானத்தை அடைவதற்காக பிறப்பை கொடுக்குறாளாம் அம்பாள். இதை உணர்ந்த ஞானிகள் தான் என்ன பண்ணுறா, இறைவனுடைய திருவடி தான் சதமானது, மற்றதெல்லாம் நிலையில்லாததுன்றதை உணர்ந்து இறைவனை அழகாக அனுபூதியாக திருப்புகழில் கேட்குறாரு. உரையையும் அறிவையும் உயிரையும் உணர்வையும் உன் பாத கஞ்சமலர் மீதே உறவோடு புனைதர நினைதரும் அடியாரோடு ஒன்றாக என்று பெறுவேனோ அப்படின்னா கேட்பார். அப்படி இறைவன் தான் எல்லாத்துக்கும் ஆதார வஸ்துவாக இருக்கார். அவரன்றி இந்த பிரபஞ்சத்தில் வேற ஒரு அந்நியமான வஸ்துவும் கிடையாது, அவரன்றி ஒரு புகலிடமும் கிடையாது அப்படின்றதெல்லாம் அனுபூதிமான்கள் உணர்ந்திருக்கா. அப்படி இந்த நாமாவளி இறைவனை எப்படி வர்ணிக்கிறது அப்படின்னா, இந்த உயிர்கள் அனைத்துக்கும் இருப்பிடமாக குமார பரமேஸ்வரனே இருக்கார் அப்படின்றது அதனுடைய தத்துவார்த்தம். ஓம் வசவே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.